சரி படுங்க. தூக்கம் வரல. லைட் ஆஃப் பண்ணா தானா தூக்கம் வந்துரும். வந்து படுங்க. என்னாச்சு? என்ன ஆச்சு? இல்ல. ஹலோ ஹலோ ஸ்ரீதர், நான் ரஞ்சினி பேசுறேன். சொல்லு ரஞ்சினி. என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாரு. ரியலி? குட் குட் குட். என்னாச்சு அவருக்கு? எங்க போயிருந்தாரா? ஏதாவது சொன்னாரா? இல்ல, நான் எதுவும் கேட்கல. நல்லபடியா வந்து சேர்ந்தாரே, அதுவே எனக்கு போதும். நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு லீவ் போடலான் இருக்கேன். அதனால உங்க வீட்டுக்கும் வர முடியாது. அதனால என்ன ரஞ்சினி, நீ முதல்ல உன் ஹஸ்பண்ட கவனி, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். பிரியாவும் எனக்கு முக்கியம்தான். அவளுக்கு எப்ப என்ன மாத்திரை கொடுக்கணும்னு ஒரு சார்ட் எழுதி டேபிள் டிராயர்ல வச்சிருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. பை தி வே, என்னாச்சு ஏதாச்சுன்னு உன் ஹஸ்பண்ட கேட்டு ரொம்ப கம்பல் பண்ணாத. இதையெல்லாம் நிதானமா பேசி சமாளி. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, போனை வச்சிடுறேன். டேக் கேர். ஓகே. ஓ, என்ன பிரியா குட்டி ஏதோ புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு படிச்சது போதும். அப்பா கொடுக்கற மாத்திரையை சாப்பிட்டுட்டு சமத்தா தூங்கணும். ஸ்ரீதர், பிரியா குட்டி சமத்தா மாத்திரையை சாப்பிட்டாளா? மாத்திரையை சாப்பிட்டா பாடா படுத்துவான்னு நினைச்சேன். வெரி குட். குட் கேர்ள். பாட்டி, முதல்ல நீ போய் தூங்கு பாட்டி. உனக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பெரிய பாட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்குறேன். சின்ன பாட்டி, நீ எப்ப தூங்க போற? வருது, ஆனா தூங்க பிடிக்கல பாட்டி. ஏண்டா செல்லம்? தூங்கவே பிடிக்கலப்பா. சீக்கிரம் காலையில ஆனா நல்லா இருக்கும். என்னடா சொல்ற? காலையில ஆனாதான் ஸ்கூலுக்கு போக முடியும். ஸ்கூலுக்கு போனாதான் அம்மாவை பார்க்க முடியும். இத பாரு, எல்லாத்துக்கும் ஒரு கேப் வேணும். ஒரு கேப்புக்கு அப்புறம் நீ அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ நைட் வெயிட் பண்ணி மார்னிங் அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரியா? நான் வீட்ல இருக்கும்போது அம்மாவை மிஸ் பண்றேனே. அப்படிலாம் நினைக்க கூடாது செல்லம். உனக்கு புரியாதுப்பா. ஏன்னா நீ எப்பவுமே உங்க அம்மா கூடவே இருக்கல்ல. அப்படிலாம் இல்லடா. நான் யார் கூட இருந்தாலும் மனசுக்குள்ள எப்பவும் உன்னை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன். சரி, சீக்கிரமா எந்திரிக்கணும் இல்ல? அப்ப படுத்து தூங்கு. தூங்கு.
மாதிரி இருக்க. நான் என்னம்மா பண்ணுவேன்? இப்படி இருக்காளே இவ. என்னாலயும் நம்ப முடியலடா. அவ மேல அவளுக்கு இருக்கிற பாசம் எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்குடா. அவ புத்தியில மனசுல எல்லாமே அவளுக்கு அம்மா அம்மாங்கிற நினைப்ப தவிர வேற எதுவுமே இல்லடா. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. சிவரஞ்சனி சீக்கிரமா குணமாய் வீட்டுக்கு வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இல்லனா நம்ம பிரியாவை விட ரஞ்சனிக்கு தான் சிக்கல் ஜாஸ்தி. அம்மா, பேசாம சிவரஞ்சனியை சென்னைக்கு கூட்டிட்டு வந்து இங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமாம்மா? முடியுமாடாது? அவ அதை ஏத்துப்பாளா, தாங்குவாளா? சட்டுன்னு இடம் மாத்துறது அவ்வளவா நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி போய் பேசி பாப்போம்டா. தீர்த்துக்கட்டுன்னு சொன்னா அவ பக்கத்துல படுத்து தூங்கிட்டா இருக்க. தள்ளி போடாத, அது உனக்கு நல்லதில்லை. இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். ஜாக்கிரதை, வரேன். உன் பொண்டாட்டியை கொன்னுட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகுற. இல்லன்னா உன் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டான். தள்ளி போடாத, அது உனக்கு நல்லதில்லை.
அட பாவி சுட்டுட்டியடா அட பாவி கொன்னுட்டியடா அவள ஏன்டா இப்படி பண்ண ஏன்டா டேய் அவ உனக்கு என்னடா துரோகம் பண்ணா அண்ணி அக்கா அண்ணி அக்கா ஐயோ அண்ணி ஐயோ அண்ணி என்னாச்சுக்கா சூர்யா என்னாச்சு சூர்யா ஏன்டா ஐயோ ரஜினி இங்க பாருமா அண்ணி ஏன் இப்படி பண்ண அண்ணி ஐயோ அடி யாரு தெரியுமா ஆமாடா ஆமாடா உனக்கு என் கல்யாணம் முடிக்கடா என்ன சொல்றா என்ன சொல்றா என்ன சொல்றா அடி என்ன சொல்றா என்ன சொல்றா அண்ணி அண்ணே ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண அண்ணி பாருங்க அண்ணி பாரு அண்ணி இப்படி கொன்னுட்டியே அண்ணி இப்படி அண்ணி கொன்னுட்டியடா அண்ணி பாரு அண்ணி எங்களை விட்டு போயிட்டாங்க அண்ணி இப்படி கொன்னுட்டியே நல்ல புருஷாயா ஆம்பளையா சாமி மாதிரி இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டாங்க பண்ணியா ஐயா வாங்க இவன்டா இவன்டா என் மருமகளை கொன்னுட்டான் யோ கான்ஸ்டபிள் உள்ள போய் சர்ச் பண்ணுங்க வாடா போங்க வாடா முன்ன இவனை விடாதீங்க இழுத்துட்டு போங்க தூக்கில போடுங்க விடாதீங்க சார் ஒரு பேரில் விட்டாதீங்க சார் வாடா சார் அவனை விடாதீங்க சார் அவனை கொல்லுங்க சார் சார் கொடுங்க சார் சார் அவனை விட்டாதீங்க சார் அவனை சாவடிங்க சார் அவனை சாவடிங்க சார் அவனை சாவடிங்க ரஜினி